வணக்கம் என் பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். லங்கா பிரீமியர் லீக்கோட 6வது மேட்ச்சு. ஸோ ஜிஎம்க்கும் ஜேகே ஜோப்னா கிங்ஸ், அதாவது கல்லே மார்களுக்கும் ஜோப்னா கிங்ஸுக்கு இடையில் நடக்குது. ஸோ அதற்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்சஸ், இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் முதல் 5 மேட்ச்சுக்கு நம்ம வீடியோ கொடுக்கல. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தோம். ஸோ டிஎன்பிஎலுக்கு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தோம். ஸோ டிஎன்பிஎல் திரும்பவும் ஒரு சின்ன மைனஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஃபேக்ட் சப் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. ஸோ இன்ஃபேக்ட் சப் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் இருக்கும். பட் லங்கா பிரீமியர் லீக்கில் இன்ஃபேக்ட் சப் இல்லை அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். லெவல்ஸில் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு மைனஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தோம். பட் இது வரைக்கும் நடந்ததில் எந்த சேஞ்சஸும் பண்ணலை. ஓரளவுக்கு ஸ்டெடியாக அந்த லெவல்ஸ் வச்சுருக்காங்க. பட் மிடில் பண்ணுவாங்க. அப்போ மோரார்லெஸ் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா டிஎன்பிஎல் ஆகட்டும், லங்கா பிரீமியர் ஆகட்டும், ரெண்டுமே ஒரே மாதிரியான அமைப்பில் தான் வருது. சின்ன மைனஸ் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. ஓகே பரவாயில்ல. ஸோ அந்த டிஎன்பிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 மேட்ச் நம்ம கால்குலேஷனுக்குள்ளே கரெக்டாக பார்க்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். பட் லங்கா பிரீமியர் லீக்கு நம்ம நோட் பண்ணலைனாலும் நம்மளுடைய நண்பர்கள் நோட் பண்ணி சொல்லியிருந்தோம் என்ன மாதிரி அமைப்பில் வருது அப்படிங்கிறது. ஸோ அதை நான் திரும்ப ரீசெக் பண்ணிவிட்டு இன்றைக்கான இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். கிரெடிட் பேஸ் அமைப்பும் பர்சன்டேஜ் அமைப்பும் பார்க்குறோம். ப்ளஸ் வந்து நம்ம ஒரு லிஸ்ட்டாக எழுதி போட்டுட்ருந்தோம். ஸோ அதுக்கான டைம் இருக்காது அப்படிங்கிறதுனால நார்மலாக நம்ம எப்பவும் கொடுக்கக்கூடிய இந்த வீடியோ மாதிரி இந்த வீடியோ நீ வர்ற இந்த சீரியஸ், ஸோ அதிகமான மேட்சஸ் இருக்கிறதுனால இது கொஞ்சம் எனக்கு சிம்பிளாக இருக்கும். ஆல்ரெடி பழக்கப்பட்டதுனால அந்த டைப்பில் கொடுக்குறோம். நீங்கள் பெஸ்ட்டான ரிசல்ட் வேணும் அப்படின்னா நம்ம ஒரு 4-5 வீடியோ கொடுத்துருந்தோம். ஸோ அந்த டைப்பில் நீங்கள் எழுதி வச்சு மேக் பண்ணி பாருங்கள். பெட்டரான ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ப்ளஸ் நம்ம குரூப்லேயில் இருக்கிற நண்பர்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டேபிளை கரெக்டாக ஃபாலோ பண்ண பாருங்கள். அதில் கடைசி லைவில் நாம் ஒரு 3 விஷயம் சொல்லியிருந்தோம். அதை யூஸ் பண்ணுங்கள். 2 மேட்ச்சுக்கும் டீம் கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 2ம் ஒரே நேரத்தில் வருது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு மேட்ச்சை நாம் கவர் பண்ணுற மாதிரியும், ஒரு மேட்ச்சை நீங்கள் டீம் நம்ம டேபிள் வைஸில் எடுக்கிற மாதிரியும் பார்த்துக்குங்க. மேபி நான் ட்ரை பண்ணுறேன் ஒரு மேட்ச்சுக்கு கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ் சேம் லெவல், அதே லெவல் அப்படியே இருந்துச்சுன்னா எந்த மாதிரிலாம் வரும் அப்படிங்கிறதுக்கு. அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா லங்கா பிரீமியர் லீக்குக்கு நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அதை முன்னாடியே கொடுத்துட்றேன். ப்ளஸ் டிஎன்பிஎலை பொறுத்த வரைக்கும் ஆன் டைம் லெவல்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம டீம் கொடுத்துடலாம். ஓகேங்களா? இது வந்து நம்ம குரூப்லேயில் இருக்கிற நண்பர்களுக்கான ஒரு செய்தி. ஓகே. அப்புறம் நிறைய பேர் இப்போது கேட்டிருந்தீங்க மெசேஜில், கமெண்டில் கேளுங்க, சில இது கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ எல்லோரும் என்ன கேட்டிருக்கீங்கன்னா டீம் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் கொஸ்டினாக எனக்கு வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக டீம் வாங்கி அப்படியே போடுற எண்ணங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஸோ அது நீங்கள் இங்கேயும் சரி எங்கே நீங்கள் வாங்கினாலும் நீங்கள் இதில் இருக்கக்கூடிய ப்ரிடிக்ஷன் வைஸு என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணி போட்டிங்கன்னா பெட்டர் ரிசல்ட் வரும். அதை புரிஞ்சுக்குங்க. குரூப்லேயும் அதுதான் பண்ணுறோம். மெயினாக டீமை மட்டும் ப்ரொவைட் பண்ணுறதா இருந்தால் ஒரு 500 டீம் நம்ம க்ரியேட் பண்ணி ப்ரொவைட் பண்ணிடலாம். அதில் ஏதோ ஒரு டீம் நல்லா ரேங்க் வரும், அது வேறு கதை. ஸோ மிச்சம் இருக்கிற 480 டீம் வெளியே போயிடும். ஸோ அதை தாண்டி ஒரு கான்செப்டில் குறிப்பிட்ட 14-15 பேர் தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி மேக் பண்ணுறது பெட்டர் ரிசல்ட். ஓகே இந்த மேட்ச்சுக்கான இது வந்துடலாம். இப்போது இந்த மேட்ச்சில் லாஸ்ட் மேட்ச்சையும் சேர்த்து லாஸ்ட்டு 4-5 மேட்சோட ப்ரெடிக்ஷனை எடுத்து அதிலிருந்து தான் இந்த மேட்ச்சுக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் எடுத்துக்கிறோம் வழக்கம் போல். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்துக்கலாம். இப்போ 9 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் என்ன நடந்திருந்ததுன்னா சிஎஸ்க்கும் ஜிஎம் இடையில தான் நடந்திருந்தது. ஸோ அங்கேயும் 6 பேர் இருந்தாங்க. அதில் 4 பிளேயர்ஸ் உள்ளே வந்திருந்தாங்க. வின்னிங்கான டீம், லாஸிங்கான டீம், இந்த கதை இதில் இல்லை. ஸோ இதை கொஞ்சம் மைண்டில் நல்லா செட் பண்ணிக்கங்க. இந்த கடைசி மேட்ச்சுக்கு முன்னாடி மேட்ச்சுக்கு நம்ம பவுலர்ஸில் ஆக்கிரமிப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம். பட் இந்த மேட்ச் அந்த விஷயம் நடந்திருந்தது. சரிங்களா? ஸோ
சில விஷயங்கள் இதில் மாறுதலுக்கு உட்படுது. ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸை பேஸ் பண்ணி எடுக்கிறது, செகண்ட் இன்னிங்ஸை பேஸ் பண்ணி எடுக்கிறது, இந்த 9 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்தை இதில் இன் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த ஒரு கான்செப்டை உள்ளே வச்சு பாருங்கள். லாஸ்ட்டாக இப்போ நம்ம சொல்கிற அந்த சிஎஸ்ஸுக்கும் ஜிஎம்முக்கு இடையில் நடந்த மேட்ச் ட்ரீம் டீம் கொஞ்சம் செக் பண்ணுங்கள். அவங்க இன்னிங்ஸ் வைஸாக எப்படி வந்திருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த செகண்ட் இன்னிங்ஸில் இருந்த 9 கிரெடிட் எல்லாமே உள்ளே வர்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ மொத்தமாக 6 பிளேயர் இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் 4 பிளேயர் இன்னும் இருக்காங்க. ஒரு 3 பிளேயர் வரைக்கும் இந்த மேட்ச் இன்னாக வாய்ப்பு இருக்கும். சேஃபாக வேணுங்கிறவங்க எல்லாருமே இதில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹை பிக் பிளேயர்ஸ் தான். ஸோ ஜேசன் பெஹன்ட்ராப்பை தவிர மற்ற எல்லா பிளேயரும் ஹை பிக் பிளேயர்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா ஒரு சேஃப் ஜோன் அப்படின்னா 4 பிளேயர் வரைக்கும் எடுக்கலாம். பஸ் வாய்ப்பு ஒரு 3 பிளேயருக்கு இருக்கும். இது வந்து 9 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும். இந்த இன்னிங்ஸ் வைஸாக பிரித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டர் ரிசல்ட் வரும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஸோ அடுத்து 8.5 பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஒரு 3 பிளேயர் 4 பிளேயர் இருக்காங்க. ராஜபக்சே, டிம் சைஃபட், ரீலி ரோசோ, ஒமர் ஜாய். ஸோ ஒரு 4 பிளேயர். ஸோ அந்த 4 பிளேயர் லாஸ்ட் மேட்ச் 3 பேர்த்தில் இருந்து 2 பேர். ஸோ இப்போ இன்றைக்கி மேட்ச் என்னென்னா 1 or 2 பிளேயர்ஸ். ஸோ 2 பிளேயர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். 2 பேர் அப்படிங்கிறது ஒரு சான்சஸ் இருக்கலாம். இதை கொஞ்சம் நோட் பண்ணிங்க. லாஸ்ட் மேட்ச் 3 பேர் இருந்த இடத்துல 2 பிளேயர் அப்படியே உள்ளே வந்திருந்தாங்க. இந்த விஷயம் இன்றைக்கி மேட்ச்சில் 3 8.5 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. 2 பிளேயர் அல்லது 1 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி மோஸ்ட் ப்ராபப்ளி 2 பிளேயர் அப்படிங்கிற வாய்ப்பு அதிகம். ஏன்னா 9லேயும் 6ல் 3 தான் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது இங்கே கம்பல்சரி 8.5ல் 4லிருந்து 2 பிளேயர் அப்படிங்கிற வாய்ப்பு ரொம்பவும் அதிகம். ஓகே, அடுத்தது 8 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் அசலங்கா, அரசிங்கி, ஒரு 3 பிளேயர் இருக்காங்க 8 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே 2 பிளேயருக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம். 1 or 2 அப்படிங்கிறது சான்சஸாக இருக்கும். ஒரு பிளேயர் அல்லது 2 பிளேயர். 2 பிளேயருக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. நம்ம மேலே 9லேயும் 3 பிளேயர் அப்படின்னு வரும்போது 8.5ல் 4ல் 2 பிளேயர்னு வரும்போது இங்கே ஒரு 2 பிளேயருக்கான வாய்ப்பு இருக்கலாம், ஒரு சான்ஸ். பட் ஒரு பிளேயர் அப்படிங்கிறதும் நிற்கலாம். அந்த 2 சாய்ஸஸ் தான். லாஸ்ட் மேட்ச் என்ன நடந்திருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெர்ஜ் பண்ணி பாருங்கள், நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 8.5ல் 3 பேர்த்தில் 2 பிளேயர் அப்படின்னு வந்துச்சு. 8ல் 5 பிளேயர் இருந்த இடத்துல 2 பிளேயர் தான், அதாவது ரேஷியோ படி குறைவான எண்ணிக்கை அப்படிங்கிறது தான் வந்திருந்தது. ஸோ அதுக்கான காரணம் 3 பிளேயர் இருந்த இடத்துல 2 பிளேயர் அப்படின்னு அதிகமாகும் போது இங்கே குறையும். ஸோ இதான் புரியுது. ஓகேங்களா? ஸோ இப்போ 1 or 2 பிளேயர்ஸ் அப்படிங்கிறத பிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது கம்பல்சரி நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற பிளேயர்ஸ் கன்ஃபார்மாக எடுக்கணும் அப்படிங்கிற ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது லிங்க் சரிங்களா? ஸோ இதுதான் இந்த ஃபில்ட்ரேஷன் பண்ணுற இடம். அடுத்தது 7.5 பொறுத்த வரைக்கும் ஒரு 5 பிளேயர் இருக்காங்க. பெர்னாண்டோ, இசிறு உடானா, பிரிட்டோரியஸ், பேபியன் ஆலன், வைசாக் விஜயகாந்த். ஓகே, ஒரு 5 பிளேயர். ஸோ இப்போது லாஸ்ட் மேட்ச் நடந்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா 7.5 பொறுத்த வரைக்கும் 3 பேர் இருந்த இடத்துல ஒரு பிளேயர். ஸோ அப்போது இன்றைக்கி மேட்ச்சு கம்பல்சரி ஒரு மினிமம் 2 பிளேயர் சான்ஸ் இருக்கும். எக்ஸைட்டாக லாஸ்ட் மேட்ச் டீம் போட்டு ஒரு வேளை நம்ம கான்செப்டை வச்சு டீம் போட்டிருந்தீங்க அப்படின்னா சின்னது பகிர்தல் தான், கொஞ்சம் வீடியோ லேட் ஆகும், இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறத சொல்கிறேன். லாஸ்ட் மேட்ச் போட்டிருந்தீங்கன்னா இந்த இடத்துல இசிறு உடானா, பிரிட்டோரியஸ் 2 பேரும் லாஸ்ட் மேட்ச் இதே கிரெடிட் தான். ஸோ இந்த டீமோட அந்த பிளேயர்ஸ் பேஸில் செக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் ஜிஎம் சைடு பிளேயர்ஸாக இருந்திருப்பாங்க ஒரு அமைப்பில். ஸோ அங்கே குரூப் பிளேயர் இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக இது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது பார்க்கும்போது கன்ஃபார்மாக ஒரு பிளேயர் உள்ளே வரணும் அப்படிங்கிறது இருந்துச்சு. அந்த மேட்ச்சில் பிக்கிங் பேஸில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் பிரிட்டோரியஸும் ஹைபிக்கு, உடானாவும் ஹைபிக்காக இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ 2ல் கம்பல்சரி ஒரு பிளேயர் வரணும் அப்படிங்கிறது கட்டாயம்.
2 பேர் ஹை பிக். அப்போ 2 பேர் வரமாட்டாங்க அப்படிங்கிறதும் அங்கே கட்டாயமாக இருந்துச்சு. ஸோ இது பர்சன்டேஜ் உங்களுக்கு உணர்த்தி இருக்கக்கூடிய விஷயம். அதில் உடானா லாஸ்ட் மேட்ச் விசி. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். அப்போ 7.5ல் 3 பேர் தான் இருந்தாங்க மொத்தமாகவே. அதில் ஒரு பிளேயர் தான் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயந்தான் இங்கே ஒரு பிளேயர் தான் வரப்போகிறாங்க அப்படிங்கிறதையும் அங்கே உணர்த்தின விஷயம் 7.5 பொறுத்த வரைக்கும். அப்போனட் டீமில் திசேரே பராரா, இங்கே உடானா பிரிட்டோரியஸ், இப்படி ஒரு அமைப்பு இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் கம்பேர் பண்ணிக்கங்க இந்த மேட்ச்சுக்கு என்ன நடக்கும் அப்படின்ட்டு. இன்றைக்கி 5 பேர். ஸோ கம்பல்சரி 2 இல்லைன்னா 3 பிளேயர். பட் நல்லா நோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் 1 ஆர் 2 கூட வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். இதுதான் சின்னதாக நம்மளை குழப்பக்கூடிய விஷயம். ஒரே ஒரு பிளேயரோட நிறுத்தலாமா அப்படின்னா இல்லை, 2 பிளேயருக்கான ஒரு வாய்ப்பு கூட இந்த மேட்ச் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் யோசித்து ஃபிட் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷன். ஸோ அடுத்தது 7 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் 2 பிளேயர் தான். ஜெட்கான், பேட்டிங்கில் லோ பிக் பிளேயரான ஜே லியாங்கே. ஸோ 2 பிளேயர். லாஸ்ட் மேட்ச் 4 பேர்த்துலேருந்து 2 பேர் 7 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் வந்தது. அதுக்கு முன்னாடி மேட்ச்லாம் நீங்கள் செக் பண்ணிங்க, அதெல்லாம் சொன்னால் லேட் ஆயிரும் அப்படிங்கிறக்காக 2 பேர் வந்திருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச்சு பிக்கார் நாட்டு தான். ஒரு பிளேயர் பிக் பண்ணலாம், இல்லைன்னா 2 பேர்த்தையும் அவாய்ட் பண்ணி கூட போகலாம். 2 பேருமே லோ பிக் கிடையாது. ஜெட்கான் ஹை பிக்கில் இருக்கார். ஸோ அது இடத்துல ஒரு இடத்துல நீங்கள் ட்ராப் பண்ணி போகலாம் 2 பேர்த்த அப்படிங்கிற மாதிரி யோசித்தாலும் தவறு இல்லை. வாய்ப்புகள் மேபி சரியாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? பட் ஒரு பிளேயருக்கான சான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து சின்ன ஒரு கன்ஃபியூஷனை கொடுக்குற இடம். நீங்கள் மேலே இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 6.5ல் எடுக்க போகிறீங்களா, இல்லை 7ல் பிளேயரை பிக் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத யோசிச்சுங்க. அடுத்தது 6.5 பிலோவில் 2 பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் ஒரே ஒரு பிளேயர் தான் இருந்ததுங்க. ஸோ அவங்க என்ட்ரி ஆகலை. ஸோ மேபி இந்த மேட்ச்சுக்கு 3 பிளேயர் இருந்திருந்தால் கன்ஃபார்ம் ஒரு பிளேயர் எடுத்தே ஆகணும். பட் இருக்கிறது 2 பிளேயர் தான். இது இங்கேயும் பிக் ஆர் நாட் அப்படிங்கிற இடத்துல தான் இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த லாஸ்ட் 7.7ம் 6.5 மொத்தம் 4 பேர் மினிமம் ஒரு பிளேயரை மட்டும் இன் பண்ணுங்கள். ஸோ அதை யோசிச்சுக்கலாம். ஒரு பிளேயர் அதில் ஹை பிக்கு ஜமான் கான். ஸோ அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற 3 பிளேயருமே லோ பிக் பிளேயர் தான். பட் ஏதாவது ஒரு பிளேயரை உங்கள் டீமில் கொண்டு வந்து பாருங்கள், பெட்டரான வாய்ப்பு கிடைக்க சான்சஸ் இருக்கும். ஓகே, பர்சன்டேஜ் படி கொஞ்சம் குயிக்காக பார்த்துக்கலாம். நான் ரொம்ப நேரம் வீடியோ எடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். பர்சன்டேஜ் அமைப்பு படி 75 எபோவ். ஸோ இது சின்னதாக மாறும், அதை ஆன் டைமில் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, 75 எபோவில் 6 பிளேயர் இருக்காங்க. இது பர்சன்டேஜை நாம் இது வரைக்கும் டீப்பாக நோட் பண்ணலை. ரேஷியோ அமைப்பு படி எடுக்கிறது பெட்டர். ஸோ அடுத்த மேட்ச்சுக்கு நான் எக்ஸைட்டாக நோட் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றேன். இப்போதைக்கு இந்த அமைப்பில் இருந்தால் என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னா, இந்த 3 பிளேயரும் உள்ளே வைக்க வேணாம். மேபி பேட்டிங் ட்ராக்காக இருந்தாலுமே ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ அது இன்னிங்ஸ் வைஸ் 9 கிரெடிட் உங்களுக்கு சொல்லும் போதே இந்த இடத்துல ஹேல்ஸு நிசாங்கால யாராவது ஒருத்தர் கட் பண்ணி கூட நீங்கள் கொண்டு போய்க்கலாம். 1 சரிங்களா? மினிமம் 1, மேக்ஸிமம் 2, 3 பிளேயரும் ட்ரீம் டீம் வர சான்ஸ் இருக்காது. ஸோ ஒரு பிளேயரை இங்கே கட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இன்னும் ஒரு பிளேயரை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா பெட்டர் டீமாக அமைய சான்ஸ் இருக்கும். ஒருவேளை பவுலிங் ட்ராக் அப்படின்னா இந்த 3 பிளேயர்லேருந்து ஒரே ஒரு பிளேயர் தான் வர வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஸோ அதுலேயே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிளேயர்ஸ் கட் ஆயிடுவாங்க. இது போக இன்னொரு பிளேயரை உங்களுடைய சாய்ஸில் கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 50 to 75 அப்படிங்கிற இடத்துல அசலங்கா, அரசிங்கே, பிரிட்டோரியஸ், ஜமான் கான், மகேஷ் தீக்ஷனா. ஸோ இங்கே ஒரு 6 பிளேயர் இருக்காங்க. அங்கே 3 அல்லது 4 அப்படிங்கும்போது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இங்கேயும் 3 or 4 அப்படிங்கிற இடத்துல தான் வரும். மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் 50 எபோவில் மொத்தமாக இப்போ 6 12 பிளேயர் பார்த்துருக்கோம். 50 எபோங்கிறத மினிமம் 6 மேக்ஸிமம் 7 பிளேயர் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல கிரெடிட் பேஸ் அந்த அமைப்பையும் சேர்த்து உள்ளே வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் உங்களுக்கு கிளிக்காக சான்சஸ் இருக்கும். ஸோ போன மேட்ச் அரசிங்கே அப்படிங்கிற பிளேயர் உள்ளே வந்திருந்தார் இல்லையா, அதில் பிரிட்டோரியஸ் வந்து வரல. இந்த பர்சன்டேஜ் அமைப்பு தான் அந்த இடத்துல உங்களுக்கு கை கொடுத்துருக்கும்.
போன மேட்ச் அரசிங்கோட பர்சன்டேஜ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான பர்சன்டேஜ் தான். ஸோ அங்கேருந்து தான் இந்த பாயிண்ட் எடுத்தார். 8%லிருந்து 109 பாயிண்ட். ஸோ அதுதான் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இந்த மேட்ச்சு ஹைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ச்சில் ப்ரிட்டோரியஸ் கூட லாஸ்ட் மேட்ச்சு பிக்கிங்கை பார்த்தீங்கன்னா ஹைப்பாக இருந்திருக்கும், 79. ஸோ என்ட்ரு ஆகலை. ஸோ இப்போ சேஞ்ச் பண்ணி இந்த இடத்துல மாற்றி கொண்டு போகலாம். இது ஒரு சாய்ஸு, இது ஒரு டெமோ மாதிரி ஒரு சின்ன விஷயமாக சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணி பிளேயரை பிக் பண்ண பாருங்கள். அந்த குறிப்பிட்ட ஒரு சில பிளேயர்ஸ் உள்ள வர வாய்ப்பு இருக்கும். ஸோ மொத்தமாக 6லிருந்து 7 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். 50 பிலோவை பொறுத்த வரைக்கும் ஸோ 25 to 50 அப்படிங்கிற இடத்துல எடுத்துக்கலாம். 3 பிளேயர் தான் இருக்காங்க. ஓகே, ஸோ 4 பிளேயர் இருக்காங்க. ஓகே, 4 பிளேயர் இருக்காங்க. ஸோ இங்கே மினிமம் ஒரு 2 பிளேயர் வரைக்கும் உங்கள் டீமில் எடுக்கணும். ஸோ இதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷன் எடுத்திருக்காங்க இந்த டீம் அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி ஜேகே சைடு இந்த 3 பவுலர்லேருந்து மினிமம் ஒரு பவுலரை எடுத்தே ஆகணும். ஸோ 2 அப்படிங்கிறதும் ஓகே தான். டீம் செய்யப்பட்டா இல்லை இன்னொரு பவுலரா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுங்க. 2 பிளேயருக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது 0 to 25 அப்படிங்கிற இடத்துல அமர்ஜயோட பர்சன்டேஜ் பார்த்துக்குங்க, ரொம்ப குறைவாக இருக்குது. லாஸ்ட்டு மேட்ச் அரசிங்கே பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த விஷயத்தை இந்த இடத்துல இன் பண்ணி இவரை கூட நீங்கள் ஒரு டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், விசி அந்த ரேஞ்சுக்கு. ஸோ மொத்தம் 6 பிளேயர் இருக்காங்க. மினிமம் ஒரு 2 பிளேயர் வரைக்கும் ட்ரை பண்ணலாம் இந்த இடத்துலருந்து. ஓகேங்களா? ஸோ இது இவ்வளோ தான் நம்ம இந்த ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த ஒரு வேளை இந்த பிளேயரில் யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சொன்ன மாதிரி 6, 7 அந்த இடத்துல இருக்கிற பிளேயர்ஸில் ஒரு பிளேயர் அப்படிங்கிறதுல இங்கே இருக்கிற 2 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயர் அப்படின்னு ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரிஸ்கியான டீமாக அது இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ டாப் கேப்டன் விசி அப்படிங்கிறது கடைசியாக மேட்ச்சில் நீ கொஞ்சம் டவுன் ஆகி கீழே வரும், ட்ராக் கொஞ்சம் மாறும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம். அன் டைம் ட்ராக்கை கன்சிடர் பண்ணிவிட்டு கேப்டன்சி ஆப்ஷன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். இங்கே இந்த கிரெடிட் பேஸ் அமைப்பு அப்படிங்கிறதுல கேப்டன் இப்போ நீங்கள் எடுக்க நினச்சிங்கன்னா கொஞ்சம் தவறாக வரும். ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இங்கே கேப்டன்சி ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஸோ டாப் கேப்டன் டாப் விசி இருக்கிறத பொறுத்து ஒரு விஷயம் பார்த்துக்கலாம். ஸோ அதை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ அதிலிருந்து ஏதாவது மாற்றங்கள் வந்துச்சுன்னா அதை கொஞ்சமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, டாப் கேப்டன் இஸ்ரு உடானா, டாப் விசி தனஞ்சயா டி செல்வா. ஸோ இப்படி தான் இருக்கா? எஸ். ஸோ ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இருக்குது. மோஸ்ட் ப்ராபர்லி ஆல்ரவுண்டர் அல்லது பவுலர், ஸோ அல்லது விக்கெட் கீப்பர். ஸோ இந்த 3 ப்ராசஸில் கேப்டன் வர சான்சஸ் இருக்கும். ஸோ அதுபடி யோசிச்சு வச்சுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது கொஞ்சம் லென்த்தியான வீடியோவாக கொடுத்துருப்பேன். அடுத்த மேட்ச் கொஞ்சம் குயிக்காக பார்த்துலாம். நன்றி, வணக்கம்.